ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم أولئك هم المفلحون إن الذين سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மூலம் தமிழகத்தின் முக்கிய நகரங்களிலே கடந்த பல ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னவென்றால், பல்வேறு மதத்தவர்கள், பல்வேறு கலாச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் கலந்து வாழுகின்ற இந்த நாட்டிலே அனைவருக்கும் மத்தியிலே நல்லிணக்கம் நீடிக்க வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற கசப்புகள் நீங்க வேண்டும், ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பொதுவாக நம்முடைய நாட்டை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழக மக்களை பொறுத்தவரை, எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். நமக்கிடையே கலவரங்கள் இருக்கக்கூடாது, பகைமை இருக்கக்கூடாது, போட்டி பொறாமை இருக்கக்கூடாது, ஒருவரை ஒருவர் அண்ணன் தம்பிகளைப் போல நேசிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படக்கூடிய மக்கள் தான் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக இருக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் எல்லா மதங்களிலுமே சகிப்புத்தன்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நாளைக்கு வருகிற சண்டையை இன்றைக்கே ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவங்களெல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய சின்ன நம்பர் தான். நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்தால் அவர்களை எந்த மதத்தில் இருந்தாலும் அவங்களை புறக்கணிச்சிடலாம், அவங்களை அலட்சியப்படுத்திவிட்டு நம்ம எப்போதும் போல ஒற்றுமையாக இருக்கலாம். இந்த ஒற்றுமையும் சகிப்புத்தன்மை எப்படி ஏற்படும் என்றால், அதையும் நம்ம தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனியான கொள்கை இருக்கிறது, ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனியான வழிபாட்டு முறைகள் இருக்கிறது, ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனியான சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, சடங்குகள் இருக்கின்றன. அந்தந்த மதத்துக்கு உரியவர்கள் அந்த கொள்கைகளையும் சட்டங்களையும் ஒரு காலம் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அப்ப நம்ம ஒற்றுமை என்ற பெயர்ல முஸ்லிம்கள் எல்லாம் இந்துக்கள் மாதிரியே மாறிவிடுங்கள், அல்ல இந்துக்கள் எல்லாம் முஸ்லிம்கள் மாதிரியே மாறிவிடுங்கள், அல்ல கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்துக்கள் எப்படி வணங்குகிறார்களோ வழிபடுகிறார்களோ அப்படி மாறிவிடுங்கள் என்று சொன்னால் அது ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு பதிலாக அது பகைமை தான் ஏற்படுத்தும். யாரும் அவங்களுக்கு உள்ள ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கையை, ஒரு அடையாளத்தை யாருமே விட மாட்டாங்க. ஒரு இந்துவும் அவருடைய நம்பிக்கையை விட மாட்டார், ஒரு முஸ்லிமும் அவருடைய நம்பிக்கையை விட்டுக் கொடுக்க மாட்டார், ஒரு கிறிஸ்தவரும் அவருடைய நம்பிக்கையை விட்டுக் கொடுக்க மாட்டார். அப்ப எல்லாரும் அவங்கவுங்க கொள்கையிலையும் அவங்கவுங்க மதத்திலையும் முழு நம்பிக்கையோடு இருந்தால் ஒற்றுமை எப்படி ஏற்படும்? ஏற்படாது. நம்ம நினைத்தாலும் நிச்சயமாக ஏற்படும். இப்ப இந்த உலகத்தில் நம்ம நாட்டில் பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறோம். ஒருவர் தமிழ் பேசுகிறார், இன்னொருவர் மலையாளம் பேசுகிறார். அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கலாம். எதுவரைக்கும் நண்பர்களா இருக்கலாம்? நாம் பேசுற தமிழை தான் நீனும் பேசணும் அப்படின்னு அவனை நம்ம கட்டாயப்படுத்தாமல் இருந்தால், நாம் பேசுற மலையாளத்துல நீனும் பேசணும் அப்படின்னு இவன் கட்டாயப்படுத்தாமல் இருந்தால், ஓ மலையாளத்தை நான் மதிக்கிறேன், ஓன் தமிழை நான் மதிக்கிறேன் என்கிற மாதிரி ரெண்டு பேரும் நடந்து கொள்வார்களே, ஆனால் அவங்களுக்கு சண்டை வராது. அவர் மலையாளத்தான் பேசுவார், அவர் மொழியத்தான் அவர் பேசுவாரு, இவர் மொழியத்தான் இவர் பேசுவாரு. இப்படி ரெண்டு பேரும் புரிந்து கொண்டார்கள் வச்சுக்கோங்க, சண்டை வருமா? வராது. அப்ப ஒவ்வொரு மதத்தவர்கள் என்ன புரிந்து
சகித்துக் கொண்டால் மாத்திரம்தான் ஒற்றுமை ஏற்படுமே தவிர எல்லாரும் ஒரே கொள்கைக்கு வந்துடணும்னு ஆசைப்பட்டா அது நல்ல ஆசையா இருக்கலாம், நடக்கிற ஆசை இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி ஆயிரணும், ஒரே கொள்கைக்கு வந்துடணும், ஒரே மாதிரி வணங்கணும் என்றெல்லாம் சொன்னால் அது ஒரு நல்ல நடைமுறைக்கு சாத்தியமே ஆகாது. அந்த அடிப்படையில தான் நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று கேட்டா, இஸ்லாம்ல ஒரு வாழ்க்கை நெறியை நாங்கள் பின்பற்றோம். அந்த வாழ்க்கை நெறியில உங்களுக்கு பல சந்தேகங்கள் வரலாம். அதனால கூட முஸ்லிம்களுடைய சில நடவடிக்கைகளை உங்களுக்கு சகித்துக் கொள்ள முடியாமல் இருக்கலாம். அப்ப அதில் உங்களுக்கு நிறைய ஆட்சேபனைகள், நிறைய எதிர்ப்புகள், கசப்புகள், வெறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதே மாதிரி நிறைய முஸ்லிம் நண்பர்களோடு நீங்கள் பழகுவீர்கள். உங்களுடைய அண்டை வீடுகளில் முஸ்லிம்கள் இருப்பார்கள், உங்களுடைய அலுவலகத்தில் முஸ்லிம்கள் வேலை பார்ப்பார்கள், அல்லது முஸ்லிம்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்ப்பீர்கள். இப்படி ஏதாவது ஒரு வகையில முஸ்லிம்களோடு முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு உறவு இருக்குமேயானால் அவங்க யாரோடு பழகுகிறார்களோ அவர்களை வைத்து முஸ்லிம்களை எடை போடுவார்கள், அவர்களை வைத்து இஸ்லாத்தை மதிப்பிடுவார்கள். நீங்கள் வேலை செய்கிற ஒரு முதலாளி ஒழுங்கில்லாதவராக இருந்தால் இந்த முஸ்லிமே இப்படித்தான் என்று ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களை பற்றி நீங்கள் நினைப்பீர்கள். அது மாதிரி உங்கள்கிட்ட வேலை பார்க்கிற ஒரு ஊழியர் முஸ்லீம் ஒழுங்கா நடக்கலன்னு சொன்னா, அவன் மோசடி பண்ணிட்டான்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே நீங்க முஸ்லீம் தான் இப்படிதான் இருப்பாங்க என்ற ஒரு எண்ணம் மனசுல வருவது இயல்பாக வரக்கூடாது. ஆனா வரும், வரக்கூடாது நம்ம நினைத்தாலும் இது மாதிரி நம்மளோட பழகுற 4 பேரை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த இஸ்லாத்தை எடை போடுவது, ஒட்டுமொத்த முஸ்லீம்களை எடை போடுவது, இவங்களுக்கு அல்லாத முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இது அல்லாத உலகம் இருக்கிறது அப்படின்னு நம்ம விரிவாக சிந்திக்காம ஒரு 4 பேர் செய்யறத வச்சு ஒட்டுமொத்த மக்களை எடை போடுறதெல்லாம் நீங்கணும் என்று சொன்னால் நமக்குள்ள ஒரு புரிந்துணர்வு ஏற்படணும். இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு 1000 சந்தேகம் இருக்கலாம். இஸ்லாமுடைய கடவுள் கொள்கை இருக்கிறது, இது என்ன நீங்க வித்தியாசமான ஒரு கடவுள் கொள்கையை சொல்றீங்க, எங்க கடவுளை எல்லாம் நீங்க ஏற்றுக்க மாட்டீங்க, உங்க கடவுளை எல்லாம் நாங்க ஏற்றுக்க தயாரா இருக்கிறோம், இது என்ன அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நீங்க பாக்குறீங்க, இந்த வணக்க வழிபாடுகள் பலருக்கு பிடித்திருக்கலாம், சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். நாங்கெல்லாம் ஒரு மாதிரியா வணங்கினா நீங்க வேற மாதிரி வணங்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். எங்களுடைய கல்யாணம், எங்களுடைய கர்மாதி, எங்களுடைய குடுக்கல் வாங்கல், எங்களுடைய உணவு பழக்கம், எங்களுடைய ஆடை, எங்களுடைய பேச்சு எல்லாமே, எங்களுடைய சட்டம், எங்களுடைய பெண்கள் நாங்கள் சமுதாயத்தில் நடத்தப்படுற விதம், இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், இன்னும் மாதிரியான இருக்கிறார்களே என்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் விளங்கி இஸ்லாம் ஏன் என்று சொல்கிறது, இதை பற்றி இஸ்லாம் அனுமதிக்கிறதா, அனுமதிச்சா ஏன் இதை அனுமதிக்கிறது, ஏன் பெண்களுக்கு நீங்க பல்லா போடுறீங்க, ஏன் தலாக்கு நீங்க விவாதத்தை லேசா செய்வீங்க, ஏன் பெண்களை படிக்க விட மாட்டேங்கிறீங்க, பெண்களை இப்படி வேலைக்கு விட மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரியான இப்படியான ஒரு பல கேள்வி, ஏன் தீவிரவாதத்தில் சமுதாயத்தில் எல்லாம் ஈடுபடுறாங்க, ஏன் மற்ற மதத்தை நீங்க சகித்துக் கொள்ள மாட்டேங்கிறீங்க, இப்படின்னு பல விஷயங்கள் உங்க உள்ளத்துல வந்து அரித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் இஸ்லாத்துல ஆன்சர் இருக்கிறது. ஆனா உங்களுக்கு யாரும் வளர்க்கிறது இல்லை, நீங்களுமே கேட்கறதும் கிடையாது, நாங்கள் வந்து வளர்க்கிறதும் கிடையாது. அந்த ஒரு இடைவெளி இருக்கிற காரணத்தினாலதான் இது மனம் விட்டு பேசல. இஸ்லாத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும், ஆட்சேபனை இருந்தாலும், மனக்குறை இருந்தாலும் இதுதான் கேட்க வேண்டிய சபை. வெளியில போய் நம்ம மற்றவங்க பேசுவதை விட இங்க நீங்க என்ன செய்யலாம், எந்த மாதிரி வேண்டாலும் கேட்கலாம். முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகள்ல தவறாக இருக்குமையானால் நீங்க சுட்டிக்காட்டும் போது அதோட வலிமையை நாங்க சுட்டிக்காட்டுவோம். ஏன் இந்த மாதிரி நடக்கிறீங்க, நீங்க இந்த மாதிரி நடக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கேள்விலாம் வருது என்று எங்க மக்களுக்கு நாங்க என்ன செய்வோம், அறிவுரை சொல்லுவோமே தவிர கேள்வி கேட்ட உங்கள் மீது உங்களுக்கு எந்த விதமான சங்கடம் வராது. நீங்க தப்பா இஸ்லாத்தை புரிஞ்சிருந்தீங்கன்னு வைங்க, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க, இஸ்லாம் சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு ஆன்சர் இருந்தா அதுக்குரிய ஆன்சர் என்ன செய்வோம், உங்களுக்கு சொல்லுவோம். அப்ப என்ன நடக்குன்னு கேட்டா, நாங்கள் எங்கள் மார்க்கத்தை கடைபிடிப்பது வந்து உங்களுக்கு வெறுப்பு தராது. முஸ்லீம்கள் வந்து அவங்க இஸ்லாத்தை கடைபிடிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குப்பா, அவங்க அர்த்தத்துக்கு கரெக்டாக செய்வாங்க, அதையே நீ போயிட்டு பிரச்சனையாக்குறேன்னு சொல்லக்கூடிய நிலைமை பிற சமுதாய மக்கள்கிட்ட வந்துடும். இதே மாதிரி எல்லா மதத்துக்காரங்களும் நீங்க எந்த கல்யாணம் நிகழ்ச்சி நடத்தி எங்களை பத்தி கேளுங்க, எங்க குறைகளை எடுத்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் அது என்ன செய்யும், இது மாதிரியான இணக்கத்தை ஏற்படுத்தும். நாங்கள் எங்க செயலை இதுதான் செய்ய முடியும். நீங்கள் மற்ற சமுதாயத்துக்காரர்களும் இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளை நடத்துவீர்களே ஆனால் இன்னும் நமக்குள்ள ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடியதும் ஒரு இணக்கமும் ஒரு சகோதரத்துவமும் ஒரு நெருக்கமும் நமக்கு வந்து ஏற்படும்.
அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இதில் நீண்ட உரையெல்லாம் ஆக்கப்படுவது கிடையாது. முழுக்க முழுக்க நீங்கள் கேள்வி கேட்பீர்கள், நாங்கள் பதில் சொல்லுவோம், அவ்வளவுதான். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சில ஒழுங்குகளை நாங்கள் தொடராக கடைபிடித்து வருகிறோம். அந்த ஒழுங்குகளை கவனமாக கேட்டு எல்லாரும் நம்ம கட்டுப்பட்டு என்ன செய்யறத கடைபிடிக்கணும். முதலாவது ஒழுங்கு என்ன என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியில முஸ்லிம்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அவங்களுக்கு கேள்வி கேட்க அனுமதி கிடையாது. முஸ்லீம் இல்லாத மற்றவங்க தான் கேட்கலாம். ஏன்னா முஸ்லீம்கள் கேள்வி கேட்பதற்கு எத்தனை சபைகள் இருக்கிறது, எத்தனை வாய்ப்புகள் இருக்கிறது, இவங்களை சந்திக்கக்கூடிய எத்தனை சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப கேட்டுக்குவாங்க. அப்ப முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தான் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காது. அதனால இந்த சபையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முஸ்லீமும் கேள்வி கேட்க அனுமதிக்கப்பட மாட்டார். இதை நாங்க ஸ்ட்ரிக்டா கடுமையா நான் கடைப்பிடிப்போம். யாராவது முஸ்லீம்கள் டோக்கன் வாங்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களை உட்கார வச்சிருவோம். தயவு செய்து முஸ்லீம்கள் யாரும் கேள்வி கேட்பதற்கான டோக்கன் வாங்கக்கூடாது. முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இங்க அனுமதி, கேள்வி கேட்கிற அனுமதி. இரண்டாவதாக, கேள்வி கேட்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் சில ஒழுங்குகளை நீங்க கடைபிடிச்சா நல்லது. என்ன ஒழுங்கு? ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேளுங்க. ஒரே ஆள் எழுந்து 7 கேள்வி கேட்டீங்க, 3 பேருக்கு மொத்த நேரம் முடிஞ்சு போயிடும். அப்ப ஆர்வமா நிறைய பேர் வந்திருப்பாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் நினைச்சோமே, நமக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு, ஒரு ஆள் 7 கேள்வி கேட்டு போயிட்டாங்க அப்படி நினைத்தார்களே. ஆனால் எல்லாரையும் நம்ம அழைத்து அவங்கள கண்ணியப்படுத்தல, அவங்க மனநிறைவு அடையும்படி நாங்கள் நடக்கலன்னு வந்தோம். அதனால தயவு செய்து உங்கள்கிட்ட நிறைய கேள்வி இருக்குமையானால் உங்க பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட மீறி கேள்வி கொடுத்துட்டு நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. கேள்விகள் நீங்க தான் கேட்க மாட்டீங்களே தவிர நீங்க வச்சிருக்கிற கேள்விகள் யார் மூலமாவது கேட்க வைக்க. அக்கம் பக்கத்துல தான் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கலாம். முஸ்லீம் அல்லாதவர்களையாக பிரித்து தான் உட்கார வச்சிருக்காங்க. இருக்கிறது கலந்துக்கிறதுக்காக, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக் கொள்வதற்காக, உங்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்து கூட கேள்வி கேட்பதற்காக தான் வச்சிருக்கோம். நிறைய கேள்வி வைத்திருக்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க ஒரு கேள்வி நல்லா செலக்ட் பண்ணிக்கிட்டு நீ இந்த கேள்வி கேள் தம்பி, நீ இந்த கேள்வி கேளுங்க அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நீங்க கொடுத்து உதவுனீங்கன்னு சொன்னா எல்லா கேள்வியும் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆகி போயிடும். எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சிருவாங்க. ஒருவேளை நீங்க இதை கவனிக்காம 2 கேள்வியோ 2க்கு மேலேயோ கேட்டால் முதல் கேள்விக்கு மட்டும் தான் நான் பதில் சொல்லுவோம். ஏன்னா நீங்க வாட்டு கேட்டது நாங்க சொல்லி நீங்க கடைபிடிக்கலன்னா நீங்க வாட்டு மயக்க பிடிச்சி இன்னொரு கேள்வின்னு சொன்னா மற்றவங்களுக்கு அது அந்த உரிமையை பறிக்கிற காரணத்தினால, ஆன்சர் இல்லைங்கிற காரணத்தினால இல்ல, அது எல்லாரும் கேட்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி எதை முதலில் கேட்டிருக்கிறீர்களோ அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நாங்க என்ன செய்வோம், பதில் சொல்லுவோம். 2வது 3வது கேட்ட கேள்வி இருக்குல்ல, அதுக்கு நாங்க பதில் சொல்ல மாட்டோம்ல, அதை மற்றவர்கள் கூர்ந்து கவனித்து அவங்க என்ன கேட்கணும் அந்த கேள்வியை. அவர்கிட்ட 2வது கேள்வி என் கேள்வியா நான் கேட்கிறேன் அப்படின்னு நீ கேட்டீர்களேயானால் யாருடைய கேள்வி என்ன செய்யாது, விடுபட்டு போகாத ஒரு நிலைமை ஏற்படும். அதனால தயவு செய்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேளுங்க. ஒன்னாக்கா. இரண்டாவதாக, இந்த கேள்வி கேட்கும் பொழுது நாங்க கவலைப்படுவோம், நாங்க வருத்தப்படுவோம், புண்படுவோம் என்று நீங்க யாரும் நினைக்க தேவை கிடையாது. நாங்க சந்தோஷம் தான் படுவோம். அதனால கேள்வி கேட்கும்போது அந்த பிரச்சனையில உங்க உணர்வு என்னவோ அதை பிரதிபலிங்க. கோபமா ஒரு விஷயத்தை இஸ்லாத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கோபமாவே கேளுங்க. கிண்டல் புரியலாத ஒரு விஷயம் உங்களுக்கு தென்பட்டால் கிண்டலாக, அது மேலிருந்து கிண்டலா கேட்க வேணாம். உங்களுக்கு நிஜமாக ஒரு விஷயம் கோபத்தை ஏற்படுத்தினால் அது கோபமா கேளுங்க. சாதாரணமாக அறிந்து கொண்ட நோக்கம் உங்களுக்கு இருந்தால் அப்படி கேளுங்க. கேள்வி செய்யற மாதிரி உங்களுக்கு தோணினால் அது கேள்வியா கூட கேளுங்க. எந்த வகையில் நீங்கள் கேள்வி கேட்டாலும் இருக்கிற மக்கள் யாருமே எந்த விதமான ரியாக்ஷனும் எதிர்விளையும் செய்ய மாட்டார்கள். அவங்க வாழ்க்கை சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க. யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, குறிக்கிட மாட்டாங்க. என்ன கேட்டாலும் நான் ஒரு ஆள் தான் பதில் சொல்லுவேனே தவிர யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இடையூறும் வார்த்தையாலேயோ செய்கையாலேயோ எதுவும் செய்யவே மாட்டார்கள், செய்யக்கூடாது. இதுவரைக்கும் 15 ஆண்டுகள் எந்த ஒரு ஊர்லயே அப்படி செஞ்சதும் இல்லை. பேச்சா சும்மா அறிவிப்பு என்ன இருக்கும், யாராவது கேள்வி கேட்கும்போது இடையில ஏதாவது குறுக்கிட்டு பண்ணீங்க வெளியேற்ற சும்மா சொல்லுவோம். ஏன் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்காக சொல்லிக்கிறத தவிர அப்படி எல்லாம் எதுவுமே நடக்காது. நீங்க நல்லா கேளுங்க. வெளியில போய் கேட்கிறத விட இதுதான் கேட்கறதுக்கே உள்ள இடம். நாங்கள் சகித்துக் கொள்வதற்காக வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சபை. அதனால நீங்க எப்படி வேண்டாலும் கேட்கலாம். அதுல எந்த வகையிலும் நீங்கள் சங்கடப்பட வேண்டாம். நீங்க அதை உள்ள ஒன்று வைத்து வெளியே ஒன்று காட்டுகிற விதமாக நடக்க வேண்டாம். வெளிப்படையாக எதா இருந்தாலும் நீங்க கேட்குங்க. அடுத்தது நீங்க கேள்வி கேட்கிறதும் நாங்க பதில் சொல்றதும் முழுக்க முழுக்க அது நேரடி
இதுல ஏற்கனவே முன் தயாரிப்பு ஒண்ணுமே கிடையாது. பெரும்பாலும் இந்த நேரடி கேள்வி பதில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்க தொலைக்காட்சிகள்ல பார்த்திருப்பீங்க. பல பேர்ல அந்த அரங்கம் இந்த அரங்கம் என்ன செய்வாங்க, அரங்கம் வந்து நடத்துவாங்க. மக்கள் பார்த்தா மக்கள் உடனே நேருக்கு நேரம் கேள்வி கொடுக்குற மாதிரிலாம் தெரியும். அதெல்லாம் நேரடியே கிடையாது. அது பல மாதங்களுக்கு விளம்பரம் பண்ணி யார் யார் பேசக்கூடியவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு முழுசா ட்ரைனிங் கொடுத்து அங்க உட்கார வச்சு அப்பதான் எந்திரிச்சு பேசுற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குவாங்களே தவிர நீங்க நினைச்சவங்க எந்திரிக்க முடியாது. அப்படி அவங்க நடத்த மாட்டாங்க. அது லைவ் கிடையாது. இந்த எந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுமே 99% நிகழ்ச்சிகள் வந்து நேரடி கேள்வி பதில் என்று போடுவார்கள். ஆனால் அது உண்மையில் நேரடி கேள்வி கிடையாது. ஏற்கனவே கேள்வி கேட்கக்கூடிய தயாரித்து வைத்துக் கொண்டு இருக்கிற மக்களை எல்லாம் ஏமாளிகளாக நினைத்துக் கொண்டு கேள்வி அவர் எந்திரிச்சு அவர் தான் எந்திரிக்கணும், வேற எதிர்த்து உட்கார வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அதனால் தயார்படுத்தப்பட்டிருப்பாங்க. இங்க எப்படி தெரியுமா, கேள்வி யார் கேட்க போறீங்கன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நீங்க எல்லாரும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வகையில டோக்கன் கொடுப்போம். இந்த டோக்கன் வந்து இப்பதான் இவரை கொடுக்க போறோம், அறிவிச்சு தான் கொடுக்க போறோம். யார் யார் டோக்கன் வாங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. டோக்கன் வாங்குறவருடைய உள்ளத்துல என்ன கேள்வி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆம்பளை எத்தனை வாங்க போறீங்க, பொம்பளை எத்தனை வாங்க போறீங்கிற விஷயமும் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கும் வகையில் இப்ப என்ன செய்வாங்க, உங்களுக்கு டோக்கன் தருவாங்க. அது வந்து கேள்வி கேட்க விரும்புறவங்க என்ன செய்ய அந்த டோக்கனை கேட்கலாம். ஒண்ணு பிடிக்கல குரான் இருக்கா, சரி கேள்வி கேட்கக்கூடியவங்க டோக்கன் வாங்கினீங்கன்னா டோக்கன் இப்ப தருவாங்க. டோக்கன் வாங்கியவர்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கு திருக்குறானுடைய தமிழாக்கம் இலவசமாக உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கும்போது தந்துடுவாங்க. அப்படியே டோக்கன் வாங்கி கேள்வி கேட்க விரும்பாதவர்கள் குரானுடைய தமிழாக்கம் படிக்க ஆசையா இருந்தால் ஒரு பேப்பர்ல உங்களுடைய முகவரியை எல்லாருக்கும் இருக்குதா, எல்லாருக்கும் இருக்கு. யாரு முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் அனைவரும் விரும்பினீர்களே ஆனால் இப்பவே இங்கே என்ன செய்யலாம், குரானுடைய எளிய நடையில் ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கிறது. கேள்வி கேட்காதவங்களுக்கும் அது உண்டு, கேள்வி கேட்டவங்களுக்கும் உண்டு. கேள்வி கேட்டவங்களுக்கு கேள்வி கேட்கும்போது கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு நிகழ்ச்சி முடியும் போது என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ரியாதில் சவுதி அரேபியாவில் ரியாதில் உள்ள கிளை சார்பாக இந்த குரானுடைய ஸ்பான்சர் செலவை ஏற்றிருக்கிறாங்க. அவங்க சார்பாக கொடுக்கப்படும் டோக்கன் கொடுப்பாங்க. இந்த நிகழ்ச்சி பிடிச்சது காரணம் என்னன்னா, என்ன மாதிரி மாற்று மத சகோதரர்களை நீங்க என் மனதில் உள்ள கொஸ்டின்ஸை நீங்க கிளியர் பண்ணி விடுறீங்க. இப்போ என்னோட மனதில் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, நீங்க சொல்றீங்க முஸ்லிம்ஸ்ல, அதுல ஒரு சில முஸ்லிம்ஸ் தீக்கா குகையில் இருக்கிறாங்க. அவங்க எந்த உலகத்துல முஸ்லிம்ஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் மறுமை நாளில் கேள்வி வழங்கல, மறுமை நாளில் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்களா? இதுதான் என்னோட கேள்வி. இந்த நீங்க சொல்ற முஸ்லிம்ஸ் சொல்றது இந்த உலகத்துல தீக்கா குகையில் இருக்கிறாங்க. அவங்க எந்த உலகத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் மறுமை நாளில் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்களா? அதாவது இந்த உலகத்துல வாழ்கிற மக்கள்ல சில பேர் கடவுள் இல்லைங்கிற கொள்கையில் இருக்காங்க. தீக்கா கொள்கைங்கிறார், கடவுள் இல்லை என்ற கொள்கையில் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய அந்த மறுமை நாள் அதுல இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்களா? அதான் நம்ம கேள்வி, அதான் அவருடைய கேள்வி. முஸ்லிம்களாகிய நாங்கள் என்ன நம்பணும்னு சொன்னா இந்த உலகம் வந்து ஒரு நாள் அழிக்கப்படும். நம்ம வாழ்கிற இந்த உலகம் ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும். அழிக்கப்பட்ட பிறகு முதல் மனிதரில் இருந்து அழிக்கப்படும் போது வாழ்ந்த மக்கள் வரைக்கும் உள்ள எல்லாரையும் கடவுள் வந்து இறைவன் வந்து திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவார். எழுப்பி அனைவரையும் விசாரிப்பார். அவரவருடைய நன்மைகளுக்கு தீமைகளுக்கு ஏற்றவாறு பரிசுகளோ தண்டனைகளோ கொடுப்பார். இதுதான் சொர்க்கம் நரகம் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர் அதான் கேட்கிறாரு, அந்த சொர்க்க நரகம் சொல்லக்கூடியதுல கடவுள் இல்லைன்னு சொன்னாங்களே அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்குமா? அதான் அவருடைய கேள்வி. கிடைக்காது. ஏன்னு கேட்டா கடவுளை ஏற்றுக்கொள்ளல என்று சொன்னா கடவுள்கிட்ட எப்படி பரிசு கிடைக்கும்? கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுப்பது ஆன்மீகவாதிகளுடைய பார்வையில் வந்து பெரிய குற்றம். இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரித்து நிர்வகித்து வரக்கூடிய ஒருத்தனை மறுத்தாங்க என்று சொன்னா அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இது கடவுளை தனியா வச்சுங்க. நீங்க ஒரு நாட்டில் வாழ்றீங்க, அந்த நாட்டினுடைய சட்டத்தை நான் ஏற்றுக்கிற மாட்டேன், அந்த நாட்டினுடைய பிரதமருக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், அந்த நாட்டுடைய முதலமைச்சருடைய உத்தரவுக்கு நான் பணிய மாட்டேன், அந்த மாவட்ட கலெக்டரை நான் எதிர்த்துலாம் செயல்படுவேன், அவருக்கு பணிய மாட்டேன் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய மாட்டாங்க, வச்சுக்கிற மாட்டாங்க.
நாடு கடத்தி விட்டுருவாங்க. இந்த நாட்டை கட்டுப்படல, நாட்டை விட்டு ஓடி போயிரு, உனக்கு இந்த இடம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்ப அதே மாதிரிதான் கடவுள்ங்கிறவரு பரிசு தர போறாருன்னு சொன்னா அவரை யாரு ஏற்றுக்கொள்ளலை அவர் கொண்டு கொடுப்பாரு. யாரு கடவுளை ஒழுங்கான முறையில் ஏற்றுக்கொண்டு மதிக்க வேண்டிய முறையில மதித்தார்களோ அவங்கதான் அங்க வந்து வெற்றி பெற முடியுமே தவிர, கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு தகப்பனை பிடிக்கும் தகப்பனே இல்லைன்னா என்ன செய்வான் தகப்பன், அவனுக்கு ஏதாவது சொத்து கொடுப்பான, நீ தகப்பனே கிடையாது, நான் வேற ஆளுக்கு தான் பிறந்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு சொன்ன தகப்பனை பார்த்து கோபத்துல சொல்றது உண்டு. கோபத்துல அப்பனுக்கு மகனுக்கு சண்டை நீ பிள்ளை இல்லடான்னு சொல்லுவாங்க. நீ அப்பனை அது சும்மா சொல்ற பேச்சு. நிஜமாகவே ஒருத்தன் யதார்த்தமா சொன்னான்னு சொன்னா அந்த தகப்பனுடைய எந்த ஒரு பரிசு மகனுக்கு கிடைக்குமான்னு என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. அதனால கடவுள் இல்லைன்ற ஒரு நம்பிக்கை அது கடவுளுக்கு செய்யற பெரிய பாவம் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அவங்க வந்து மறுமையில வெற்றி பெற முடியாது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கா சந்தேகம் தனி கேள்வியா கேளுங்க. அவர் கேட்ட கேள்வி என்னன்னா மறுமையில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் தான் கேட்டிருக்கிறாரு. அதனால மறுமையில் இவர்களுக்கு வெற்றி கிடையாது. அதான் அதுக்குரிய ஆன்சர். இவர் இந்த சகோதரன் இஸ்லாத்தை அந்த சகோதரன் இஸ்லாத்தை பற்றி அறிந்து வச்சிருக்கிறாரு. அந்த மறுமையை பற்றி கேட்கிறாரு. இந்த சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா இஸ்லாத்தை ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறதுனால உள்ள விஷயத்தை கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, எங்களுடைய முஸ்லிம்களுடைய நம்பிக்கை பிரகாரம் இறைவன் வந்து சரியான மார்க்கத்தை சொல்லித் தருவதற்காக மனிதர்களிலிருந்து சிலரை தூதராக அனுப்புவார். எங்கள் முஸ்லிம் நம்பிக்கை பிரகாரம் மனிதர்கள் தவறான பாதையில் நடக்கும் பொழுது, கடவுளை மறுக்கும் பொழுது, நிறைய கடவுளை வணங்கும் பொழுது அதை திருத்தி நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி மனிதர்கள் சில பேரை தேர்ந்தெடுத்து நீங்க இறை தூதர் என்று தூதராக செயல்படுங்க என்று சொல்வாரு. இப்படி நிறைய இறை தூதர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. முதல் மனிதரே முதல் தூதராக இருந்தார். கடைசியா வந்த தூதர் யாருன்னு கேட்டா முகமது நபி. முகமது நபிக்கு முன்னாடி யோசனாதர் வந்தாரு. அதுக்கு முன்னாடி எவ்வளவோ தூதர்கள் வந்தாங்க. அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, நிறைய நபிமார்கள் தூதர்கள் வந்ததாக முஸ்லீம்கள் சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு முகமது நபியை மட்டும் நீங்க பின்பற்றீங்க. முகமது நபிக்கு முந்தி வந்தவங்களும் இறை தூதர் தானே நீங்க சொல்றீங்க. மோசே இறை தூதர்னு சொல்றீங்க, தாவீது இறை தூதர்னு சொல்றீங்க, சாலமோன் இறை தூதர்னு சொல்றீங்க, ஆபிரகாம் இறை தூதர்னு சொல்றீங்க, கிருஷ்ணவேல வந்து இறை தூதர்னு சொல்றீங்க, நோவாக இறை தூதர்னு சொல்றீங்க. இவ்வளவு நிறைய இறை தூதர்கள் வந்திருக்கும் பொழுது நீங்க முஸ்லிம்கள் யாரை மட்டும் பின்பற்றீங்க? முகமது நபி சொன்னதுதான் கேட்போம் அப்படின்னு சொல்றீங்க. மற்ற தூதர்கள் சொல்றது என் கேட்கல. இதுதான் அவருடைய கேள்வி. கேள்விக்கு தான் அவருக்கு பதில் சொல்ல. அவர் என்ன கேட்டார்கள் உங்களுக்கு விளக்கினாத்தான் அப்புறம் ஆன்சர் வழங்கும். இதுதான் அவர் கேட்கிற கேள்வி. தூதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா தூதர்களையும் நாங்கள் மதிக்கிறோம். ஏன்னா தூதர்கள் வந்தவங்க அவங்க சொந்த கருத்தை இறைவன் பேரா சொல்ல மாட்டார்கள். கடவுள் என்ன சொல்ல சொன்னாரோ அதைத்தான் அவர்கள் சொல்லி இருப்பார்கள். அவர்கள் சொன்ன அனைத்துமே கடவுளுடைய வார்த்தைகள் தான் எனும்போது எல்லா தூதர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எல்லா தூதருடைய போதனையும் நாங்கள் பின்பற்றத்தான் வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா முகமது நபிக்கு முன்னாடி வந்த தூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய போதனைகள் எல்லாம் பாதுகாக்கப்படல. பாதுகாக்கப்பட்டாதானே பின்பற்ற முடியும். முகமது நபிக்கு முன்னாடி எவ்வளவு தூதர்கள் வந்தாங்க. நோவான்னு சொல்லுவாங்க, நாங்க நூஹ்னு சொல்லுவோம். நோவாங்கிற தூதர் வந்தாரு. அவர் என்னவெல்லாம் சொன்னாரு ரெக்கார்டு இருக்குதா, பேப்பர் இருக்குதா, கல்வெட்டு இருக்குதா, அவர் விட்டுட்டு போன தத்துவங்களுக்கு வந்து எழுத்துப்பூர்வமான ஆதாரம் ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த ஒவ்வொரு தூதர்கள் தான் அப்ப தூதர்கள் வந்தாங்க, சரியான கொள்கையை சொன்னாங்க, நாங்க நம்பலாமே தவிர அவங்க என்னென்ன சட்டமாக்குனாங்க, என்னென்னத்தையெல்லாம் செய்ய சொன்னாங்க, இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க பாதுகாக்கப்பட்டிருக்காங்க கேட்டா பாதுகாக்கப்படலை. கடைசியா முகமது நபிக்கு முன்னாடி வந்தவர் இயேசுநாதர். அந்த இயேசுநாதருக்கும் கடவுள் ஒரு வேகத்தை தான் கொடுத்தாரு. இயேசுநாதருடைய போதனைகளாவது பாதுகாக்கப்பட்டிருக்காங்க கேட்டா பாதுகாக்கப்படலை. அதனாலதான் நீங்கள் பார்க்கலாம், கத்தோலிக்கர்களுடைய பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள், புரோட்டஸ்டன்ட் இருக்கிறாங்க அவங்களுடைய பைபிளை எடுத்துக்கொள்ளுங்க. இவங்க பைபிளுக்கு அவங்க பைபிளுக்கு பல ஆயிரக்கணக்கான வசனங்கள் வித்தியாசம் இருக்கும். இவங்க பைபிள்ல இருக்கக்கூடிய பல வசனங்கள் அவங்க பைபிள்ல இருக்காது. அதெல்லாம் வேதம் இல்லையேம்பாங்க. அவங்க பைபிள்ல இருக்கக்கூடிய பல வசனங்கள் இவங்க பைபிள்ல இருக்கவே இருக்காது. அப்ப என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்குது என்பதற்கு இதுதான் பைபிள்ங்கிற ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறோம். அது கூட இருக்கிற ஆதாரங்களையும் நான் கொடுத்திருக்கோம். அந்த கேள்வி கேட்டு அந்த புத்தகம் ஒன்று கொடுத்திருக்கோம்.
அப்ப இந்த மாதிரி எல்லாம் இறைத்தூதர்களுடைய போதனைகள் பாதுகாக்கப்படவே இல்லை. ஆனா முகமது நபி கடைசியா வந்தாங்க. அவங்களுடைய வரலாறு எப்படி பாதுகாக்கப்பட தெரியுமா? அவங்க எதை கடவுள் வார்த்தை வேதம் என்று எங்களுக்கு தந்தார்களோ அந்த வேதம் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அதுதான் வேதம். இந்தியாவுக்கு ஒரு வேதம், சவுதி அரேபியாவுக்கு ஒரு வேதம், பாகிஸ்தான் முஸ்லீம்களுக்கு ஒரு வேதம் கிடையாது. 2009 ஒரு வேதம், 2000 ஒரு வேதம், 1300 ஒரு வேதம் என்று எங்களுக்கு ஏதாவது இருந்துச்சானா கிடையாது. எல்லாமே நபிகள் நாயகம் காலத்தில் எது வேதமாக இருந்ததோ அதுதான் இன்றைக்கும் வேதமாக இருக்கிறது. ஒரு வரி அதுக்கு சேர்க்கப்பட கிடையாது, ஒரு வரி நீக்கப்பட கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் காலத்துக்கு மரணித்து ஒரு 20 ஆண்டுகள்ல திரும்பவும் அந்த குர்ஆனை பல பிரதிகளா எடுத்தாங்க. அந்த எடுக்கப்பட்ட பிரதிகள்ல 2 பிரதிகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்தில் திரட்டப்பட்ட அந்த பிரதிகள் இன்றைக்கும் கூட உலகத்தில் 2 இடத்துல இருக்கிறது. எங்க இருக்கிறது? ஒன்னு ரஷ்யாவில் இருக்கிற தாஷ்கண்ட் என்ற நகரத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் ஒரு குர்ஆன் வைத்திருக்கிறார்கள். இதே மாதிரியான இன்னொரு பிரதி துருக்கி நாட்டில் உள்ள இஸ்தம்பூல் கான்ஸ்டாண்டினோபிள் என்று சொல்லக்கூடிய இஸ்தம்பூல்ங்கிற நகரத்தில் ஒரு மியூசியம் அருங்காட்சியகம் இருக்கிறது. அந்த மியூசியத்தில் இன்னொரு பிரதி இருக்கிறது. அந்த பிரதியையும் கடையநல்லூர்ல ஒரு முஸ்லீம் வீட்டில் இருக்கிற ஒரு பிரதியையும் எடுத்து வைத்து வாசித்தால் ஒரே மாதிரியா அந்த பிரதியை எடுத்துக்கொண்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு நீங்க கடையநல்லூர்ல உள்ள ஒரு முஸ்லீமுடைய குர்ஆனை வச்சு வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல எந்த ஒரு வரியும் சேர்க்கப்பட்டிருக்காது, எந்த ஒரு வரியும் நீக்கப்பட்டிருக்காது. முகமது நபியுடைய போதனை மட்டும்தான் எப்படி அருளப்பட்டுச்சு அப்படியே எங்க கைவசம் பாதுகாத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி அவங்கள வேண்டியதில்லை. இப்ப நீங்க உங்க கண்ணு முன்னாடி எத்தனையோ தலைவர்களை பார்த்திருப்பீங்க. அந்த தலைவர்களை எத்தனை பேர் நேசிப்பீங்க. அவங்க அரசியல் தலைவர்கள் இருந்திருக்காங்க, சினிமா நடிகர்கள் இருந்திருக்காங்க. அவங்கள ரொம்ப உயிருக்கு உயிரா நீங்க என்ன இருப்பீங்க, நேசிப்பவர்களா இருப்பீங்க. அப்படி நேசிக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையுடைய அனைத்தையும் உங்களால் அறிந்து கொண்டு முடியுமா? முடியாது. இப்ப எம்ஜிஆர் ஒருத்தர் இருந்தார், அவர் நிறைய பேர் நேசிச்சாங்க. எம்ஜிஆர் காலையில் என்ன சாப்பிடுவாரு நேசிச்சாருன்னு தெரியாது. மத்தியானம் என்ன சாப்பிடுவாரு அவருக்கு தெரியாது. எத்தனை மணிக்கு எந்திரிப்பாரு அவருக்கு தெரியாது. எத்தனை மணிக்கு அவர் கண்ணு முன்னாடி நேசிட்டு இருக்காரு, அதனால எம்ஜிஆர் பார்க்கிறாரு. அந்த எம்ஜிஆர் எத்தனை மணிக்கு தூங்குவாரு, தூங்கும் போது எந்த மாதிரி தூங்குவாரு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியாது. ஆனால் முகமது நபி அவர்கள் அவங்க மரணிச்சு 1400 வருஷம் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு என்னெல்லாம் பாதுகாப்பு தெரியுமா? அவங்க சிரிச்சா எத்தனை பொண்ணு வெளியே தெரியும், எத்தனை மணிக்கு தூங்குவாங்க, தூங்கும் போது என்ன மெத்தடை என்ன மாதிரி உடலை படுத்து தூங்குவார்கள், ஊர்கழிச்சு படுத்தாங்களா மல்லாக்க படுப்பாங்களா என்ன தூங்குவார்கள், தூங்கி எழுந்திருக்கும் போது என்ன சொல்லுவார்கள், சாப்பிடும்போது என்ன மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுவார்கள், இடையில விருந்து சாப்பிடுவார்கள், அவங்களுடைய தாடியில் இருந்த நரமுடி எத்தனை என்று ஒரு மனிதரை உலகத்தில் யாரும் கவனிக்க முடியாத அளவுக்கு நபிகள் நாயகத்தோடு வழக்கு வைத்திருந்த தோழர்கள் அங்குலமாக அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனித்து பதிவு செய்து பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகத்தை இன்னைக்கு ஓவியம் வரையில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அனுமதி இருந்தால் அவங்களை பற்றி வர்ணனை வச்சு வரைஞ்சிடலாம். மார்க்கத்தில் எங்களுக்கு அனுமதி இருக்குமையானால் நபிகள் நாயகம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அப்படியே எங்களால் வரைஞ்சிட முடியும். எங்களுக்கு தடை இருக்கிற உருவ வழிபாடு வந்துடும், நபிகள் நாயகத்தை கடவுளாக்கி போடுவாங்க, அது வரக்கூடாது என்பதற்காக நாங்க என்ன செய்யறதில்ல. அது நபிகள் நாயகம் எங்களுக்கு தடுத்துட்டாங்க, முகமது நபியை தடுத்துட்டாங்க. அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, முகமது நபியுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்ட அளவுக்கு உலகத்தில் எந்த ஒரு மனிதனுடைய வரலாறும் பாதுகாக்கப்பட்டது இல்லை. உங்கள் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடியவருக்கு கருணாநிதியை பற்றி என்ன தெரியும்? அவர் மேடையில் பேசுவது உங்களுக்கு தெரியும். அவர் ஒளி உலகத்தில் நடமாடும் போது காட்சிகள் அந்த மாதிரி சில காட்சிகள் தான் தெரியுமே தவிர அனைத்தும் தெரியுமா? அனைத்துமே தெரியாது. எந்த அளவுக்கு என்றால் சில பேர் தன்னுடைய தலையில் உள்ள தொப்பியை கூட கட்ட மாட்டாங்க. அவர் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு வருகிறாருக்காக வேண்டி அப்படியெல்லாம் வாழ்ந்தவர்களாம் நீங்க உலகத்தில் பார்த்திருக்கீங்க. ஆனா முகமது நபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒவ்வொரு செய்திகளும் எங்களுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கும் பொழுது அப்ப நாங்க ஃபாலோ பண்ணுவதற்கு ரெக்கார்டு இருக்கிறது. இப்படிதான் சாப்பிட்டாங்க, நம்ம அப்படி சாப்பிடுவோம், இப்படிதான் தூங்குறாங்க, நம்மள அப்படி தூங்குவோம், மலைஜலம் கழிக்கும் போது சில ஒழுங்குகளை கடைப்பிடிக்கணும், இப்படிதான் முகமது நபி கடைப்பிடிச்சாங்க என்று மலைஜலம் கழிக்கிற ஒழுங்கு கூட எங்களுக்கு ரெக்கார்டு இருக்கு. வேற எந்த தலைவருக்காவது காந்திக்கு இருக்குமா, இயேசுநாதருக்கு இருக்குமா,
சரியா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இது ஏன் இஸ்லாம் வந்து அதை அனுமதிச்சிருக்கிறது? இந்த உயிர்களை கொல்ற விஷயம் இருக்கு பாருங்களேன், இதை பொறுத்த வரைக்கும் எதுக்காக இந்த உயிர்களை கொல்லக்கூடாதுங்கிறாங்கன்னு சொன்னா, உயிர்களை வதை செய்யறோம், அது வதை தானே. கொலை செய்தல் என்பது பெரிய வதை, வேதனை. இந்த உயிர் வதை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் என்ன செய்யணும், கொலை செய்யக்கூடாது, அந்த உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு ஒரு தத்துவத்தை எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இது கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லது மாதிரி தெரியணும். என்ன அது கேட்கும்போது உயிர் வதை செய்யாதா இருக்கும், நாங்கெல்லாம் ஜீவகாருண்யம் உள்ளவங்க என்று சொல்லிக் கொள்வதற்கு இந்த வாதம் வந்து உதவலாம். ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு தத்துவமே கிடையாது, பொய்யான தத்துவம். இது வந்து ஒரு வரட்டு தத்துவம். இது உலகத்துல யாருமே கடைபிடிக்காத ஒரு தத்துவம் தான். ஏன்? உயிரை கொல்லாமல் ஒரு மனுஷனும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் உயிரினங்களை கொள்பவனாகவோ உயிரினங்களை உட்கொள்பவனாகத்தான் இருக்கிறான். இதை வந்து நம்ம விளங்காம அந்த காலத்துல வேணா விளங்காம சொல்லியிருக்கலாம். இந்த நவீன காலத்துல வந்து நமக்கு எப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, நம்ம குடிக்கிற தண்ணி அதுல உயிரினம் இருக்கா இல்லையா? அந்த காலத்து மக்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இந்த காலத்துல வந்து அதுக்குரிய ஆய்வு கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னா, லென்ஸ் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, பூத கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து உள்ள எவ்வளவுதான் இருக்குன்னு தெரியும். அந்த தண்ணிக்குள்ள ஏராளமான உயிர்கள் நீச்சல் அடிச்சு கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதனாலதான் கொதிக்க வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றான். கொதிக்க வச்சாலும் அதை சூடு தான் சாப்பிடுறோம். கொதிக்க வச்சதுனால வெளியேறாது, சிப்டும் அதுலயே. அப்ப சுடுதண்ணியா நீங்க சாப்பிட்டீங்க என்று சொன்னா அந்த சின்ன சின்ன பாக்டீரியாக்களை நீங்கள் கொதிக்க வச்சு சாப்பிட்டுருக்கீங்க, சூடு போட்டு சாப்பிட்டீங்கன்னு வரும். பச்சை தண்ணியை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உயிரோடவே சாப்பிட்டீங்கன்னு வரும். அப்ப மனிதர்கள் வந்து தண்ணியை குடிச்சா கூட அவங்க உயிரினத்தை தான் குடிக்கிறாங்க. நல்லா வணக்கம். தண்ணியை நீங்க குடிச்சா கூட அதுல உயிரினம் இருக்கிறது, அந்த உயிரினத்தை சேர்த்துதான் நம்ம குடிக்கிறோம். இது முதலாவது நம்ம வழங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை. இரண்டாவது என்னன்னு கேட்டா, உயிரினா என்ன? நம்ம நினைக்கிறோம் ஆடு மாடு கழுத குதிரைக்கு தான் உயிர் இருக்குதுன்னு நினைக்கிறோம். அதுக்கு மட்டும் உயிர் கிடையாது, தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பு பிரகாரம் தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது. ஏன் உயிர் இருக்குங்கிறோம்? இந்த மைக்குக்கு உயிர் கிடையாது. ஏன் உயிர் கிடையாதுன்னு சொன்னா இது வளராது. ஒரு ஜான் மைக்கு அடுத்த வருஷம் பார்த்தா 1.5 ஜான் இருக்குமா? இருக்காது. இது என்ன அளவுல வாங்கணுமோ அந்த அளவில் தான் இருக்கும். இது வளராது. இது குட்டி போடுமா? போன வருஷம் 2 மைக்கு வாங்கினேன், இது 4 மைக்கு வச்சு குட்டி போட்டு மைக்கு வச்சிருக்கோம். சொல்லுங்க யாராவது? வாங்கின 2 2 தான் இருக்கிறது, 3 ஆகாது. அப்ப வந்து இது வளரவும் செய்யாது, இது இனவிருத்தியும் செய்யாது. இதுல ஆண் பெண் இருக்குதா? இது ஆண் மைக்கு பெண் மைக்குன்னு சொல்ல முடியுமா? சும்மா அதை சொல்றதுக்கு சொல்லுவாங்க, கூட்டு சாகுல சொல்லுவாங்க, இது ஆண் கூட்டு பெண் கூட்டுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க செஞ்சிருக்கிற வடிவமைப்புக்காக சொல்ற வார்த்தையை தவிர அதுல ஆண் கிடையாது பொண்ணு கிடையாது. அப்ப வந்து ஆண் பெண்ணுங்கிற மேட்லாம் எவ்வளவு கிடையாது, உயிர் இல்லாத அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனா தாவரத்தில் என்ன இருக்குது? எல்லா தாவரங்களுமே அது இனவிருத்தி செய்யுது. ஒரே ஒரு வேப்பங்குட்டையை பொறிச்சு வச்சீங்கன்னு சொன்னா அது முளைச்சு மரமாகி 1000 வேப்பங்குட்டை உற்பத்தியாக்கி அந்த 1000 வேப்பங்குட்டை கீழே விழுந்து அது ஒரு 50 வேப்பமரம் முளைக்கத்தான் செய்யுது. அப்ப அந்த வேப்பமரத்தை குட்டிதான் இது, அந்த வேப்பமரத்துடைய வாரிசுதானே இது. இன்னும் சொல்ல போனா வாழை மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கன்றையே விட்டுட்டு போகுது. வாழை அடி வாழைங்கிறாங்களா, வாழை அடி வாழையா வாழணுங்கிறாங்கல்ல. வாழை சாகும் போது இன்னொரு குட்டி வாழையை பெற்றுட்டு தான் போகுது. அதனால மனிதனை நல்ல வாழ்க்கை சொல்லி உருவாக்குவாங்க, வாழையடி வாழையாக வாழுங்க. வாழைக்கு எப்படி அடிவாழை இருக்குமோ வாரிசு இருக்குமோ அந்த மாதிரி வாரிசுகளை பற்றி என்ன செய்வீங்க? வாழை வந்து வாழ்த்துவதற்கு காரணமே என்ன? அந்த வாழை குட்டி போடுறதுனாலதான் அடிவாழை இருக்கிறது. அது மாதிரி இந்த தாவரங்களை ஆய்வு பண்ணி பார்த்தாலும் அதுல உயிர் மட்டும் கண்டு கொள்ளலாம். அதே மாதிரி வந்து தாவரங்கள் ஆண் பெண் இல்லையா இருக்கிறது. பூக்கள் தான் காய்களா மாறுது. எல்லா பூமா காய்க்குது. ஒரு மரத்தில் எவ்வளவு பூ இருக்குதோ அவ்வளவு பூவும் காய்க்கிறது கிடையாது. அந்த பூக்கள்ல ஆண் பூ இருக்கும், பெண் பூ இருக்கும். பெண் பூ தான் காயா மாறும், பெண் பூ தான் கனியாக மாறும். ஆண் பூ வந்து மாறவே மாறாது. அதோட வேலை என்ன? ஆண் பூவுல வந்து மகரந்த பொடி, நம்ம ஆணுக்கு உயிரினு சொல்றோம்ல, இந்த உயிரினு மாதிரி ஆண் பூவுல மகரந்த பொடி இருக்கு. அந்த மகரந்த பொடியை போய் ஒரு வண்டு உட்கார்ந்து காலில் ஒட்டிக்கிட்டு வந்து பெண் பூவுல வந்து உட்கார்ந்து, அப்ப அந்த மகரந்த பொடி பெண் பூவுல பட்ட உடனே அந்த பூ வந்து காயாகும். இந்த ஆணு பெண்ணு சேருது. அதுக்காக போய் சேர முடியாததுனால ஒரு வண்டை துணையா வச்சுக்கிட்டு சேருவதே தவிர செயற்கை முறையில ஊசி போட்டு பிள்ளை வைக்கிறாங்க அந்த மெத்தட். செயற்கை முறையில மாடுகளுக்கும்
சில நேரங்களில் மனிதர்களுக்கும் கருவுட்டல் பண்றான அந்த மெத்தேட்ல தான் இந்த பூக்கள் எல்லாம் காய்க்கிறது. எல்லா பெண்களும் காய்க்காது, ஆண் கூட ஒண்ணு கூட காய்க்காது. பெண்பூல எந்த பெண்பூ காய்க்கும், எந்த பெண்பூவுக்கு மகரந்த பொடி கிடைக்கிறதோ, ஆண் பூவில் இருந்து அந்த மகரந்த தூள் கிடைக்கிறதோ படுகிறதோ அந்த பூக்கள் மட்டும்தான் காயாக மாறும். இது வண்டுகள் மூலமாகவும் அந்த பொடி பரவும். சில நேரத்தில் வேகமாக காத்தடிப்பதன் மூலமாக ஆண் பூல உள்ள மகரந்த பொடிகள் பறந்து செதறி அப்படி வரும்பொழுது சில பெண்பூக்களையும் பற்றும். அப்ப அதன் மூலமாக என்ன செய்கிறது? அப்ப ஒரு தாவரம் கூட அதுல ஆண் இருக்குது, அதுல பெண் இருக்குது, ரெண்டு இணையுது, இணைந்த பிறகு அது பெருக்கிறது, வளர்கிறது, குட்டி போடுகிறது, அடுத்த ஜெனரேஷன் உற்பத்தி ஆகிறதுன்னு சொல்லும் பொழுது அப்ப நம்ம கத்திரிக்காய் இருக்கலாமா? அது மீது தானே நம்ம கத்திரிக்காய் எப்ப அறுக்கிறோமோ அதுக்கு கட்ட முடியல, கட்ட முடியாது. எத்தனை உயிரினங்கள் இருக்குதான் போகுது. ஈய அறுத்தா கட்டவா செய்யுது, ஈய குண்டா சத்தம் வரவா செய்யுது, ஆட்டை அறுத்தா சத்தம் வருது. அதனால சத்தம் வரவா வச்சுக்கிட்டு உயிரில்லைன்னு சொல்லக்கூடாது. அதுல உயிர் இருக்குன்னு விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சொல்றாங்க, கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. எத்தனையோ தாவரங்கள் இருக்கிறது, அது உயிரினங்களை அடிச்சு கொள்ளக்கூடிய தாவரமா இருக்கிறது. இப்படி பூ மாதிரி உட்காந்துருக்குமா, ஒரு வண்டு அப்படி பத்திருமா, ஒரு அம்மிக்கு நசுக்கி உருங்கி பிடிச்சிருமா. அப்ப அதுக்கு தெரிகிறது வண்டு வருது, இந்த இடத்துல பள்ளி வருது, இந்த இடத்துல பூரா வருது, காய்ச்சா வருது, கரப்பா வருது, கரெக்டா கண்டுபிடிச்சு ஒரே அம்மிக்கு சாப்பிடக்கூடிய தாவரங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றான். சில தாவரங்கள் தொட்டால சுருங்கிருந்தாங்க, தொட்டால் சுருங்கிருந்தாங்க, தொட்டா சுருங்கின்னு கூட சொல்லுவாங்க. தொட்டா கரெக்டா தெரியுது, ஒரு குச்சி நாள் தொட்டா சும்மா நிக்கணும், கை நாள் தொட்டா முடிக்கணும். அப்ப மனுஷன் தான் சொல்றாங்க, கரெக்டா கண்டுபிடிக்கல இல்லையா? அதுல உயிரினம் இருக்குதான் செய்கிறது, உயிர் இருக்குதான் செய்கிறது. அப்ப உயிரினத்தை சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கலையானால், கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலையானால் அப்ப நம்ம மண்ணத்தான் சாப்பிடணும். மண்ணை தவிர நீங்க எதை சாப்பிட்டாலும் அது என்ன இருக்குது? உயிர் இருக்குதான் செய்கிறது. அப்ப உயிரை சாப்பிடாம சாத்தியமே கிடையாது. இது இரண்டாவதாக நீங்க என்ன செஞ்சுக்கிறேன் விளங்கி வைத்துக் கொள்ளணும். அடுத்து மூணாவதாக விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம வாழ்க்கையில நமக்கு கேட்டு தரக்கூடிய பல உயிரினங்களை நாம கொள்றோமா இல்லையா? ஒரு கொசுக்கு வேப்பங்களை கடிக்கிறதுக்காண்டி கொள்றீங்க, கடிச்சா கொள்றது தண்டனையா? ரத்தத்தை விரும்பினதான் ஒரேடியாருக்கு சாவடிக்கிறீங்களே, அது கடிச்சிருக்குன்னு விட வேண்டியதானே? எனக்கு இடைஞ்சல் வந்தா நான் உயிரினத்தை அடிக்கிறோம் கூடும் எல்லாரும் மனசாட்சி ஒத்துக்கிட்டுருவோம். அதனாலதான் அந்த ஈ அடிக்கும் போது, கொசு அடிக்கும் போது என் உறுத்தல் வர மாட்டேங்குது. ஆட்டா இருக்கா உறுத்தல் வருது, மாட்டை இருக்கும் போது உறுத்தல் வருது, கொசு அடிக்கும் போது யாருக்கா உறுத்தல் வருதா? உயிரினத்துக்கான உறுத்தல் அதுக்கு தானே வரணும். ஈ அடிக்கும் போது, கொசு அடிக்கும் போது வரணுமா இல்லையா? பாம்பு கடிக்க வந்தா பாம்பு அடிக்கும் போது உறுத்தல் வரணுமா இல்லையா? வரணுமா இல்லையா? பள்ளி எடுக்கிறமா இல்லையா? தேவை எடுக்கிறமா இல்லையா? அப்ப இந்த உயிரினங்கள் நமக்கு சின்ன இடங்கள் தந்தா கூட வயல்களில் நெல்ல கொண்டு போறதுக்காக வேண்டி விஷம் வச்சு எருவை கொள்றமா இல்லையா? பொறி வச்சு எருவை குடிக்கிறமா இல்லையா? அப்ப நம்ம உயிரினங்கள் நமக்கு இடங்கள் பண்ணுமையானால் அதை போன்றதுதான் நம்ம கடமை. நம்ம நல்லா இருக்கணும். இது அல்ல கடவுளுடைய சித்தான்னு மனிதனுக்கு தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. அது மனிதனுடைய நன்மைக்காக வேண்டி நாமளே நிறைய உயிரினங்களை என்ன செய்யணும் சொல்றோம். அது நம்ம வயிற்றுல சமயத்தில் வயிற்று வலிக்க டாக்டர் போவோமா, வயிற்றுல புழு இருக்குன்றான், பூச்சி இருக்குன்றான், அதுக்கு உள்ள மருந்து கொடுப்பான். உள்ளுக்குள்ள வச்சே உயிரினத்தை சாவடிக்கிறோம். நம்ம வயிற்றுக்குள்ள வச்சே உயிரினங்களை என்ன செய்யணும்? சமாதி அனுப்பிக்கிட்டு தான் இருக்கணும். இதை ஒரு பக்கத்துல நீங்க பாக்குறீங்க. அப்ப என்ன விளங்குது? உயிரினத்தை அழிக்காம மனுஷன் வாழ இயலாது. உங்களை நாய் கடிச்சிருச்சு, நாய் கடிச்சா அதுக்கு ஒரு ஊசி மருந்து போடணும். அந்த மருந்து எதிலும் தயாரிக்கிறான்? எத்தனை மாடுகளை ஊட்டில அந்த மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனி ஊட்டில தான் இருக்கிறது, குன்னூர்ல தான் இருக்கிறது. அந்த அந்த துறைமுகத்தில் அந்த மருந்தை பாதுகாக்க இயலும். நம்ம கடைமுறைகள் செய்ய முடியாது. அப்ப அந்த மருந்து தயாரிக்கிறானே, உங்களுக்கு ஒரு நாய் கடிச்சவனை காப்பாற்றுவதற்கு தயாரிப்பதற்காக வேண்டி நூற்றுக்கணக்கான மாடுகளை கொள்றான். மாடுகளை கொன்றுதான் அந்த மருந்து எடுக்கிறான். மாடுகளை கொள்வதன் மூலமாக எடுக்கிற மருந்து தான் நாய் கடிக்கு உள்ளானவனை காப்பாற்ற உதவுகிறது. நம்மளை நாய் கடிச்ச உடனே நான் தொடமாட்டேன், நாய் கடிச்சால் நான் சாவனை தவிர நான் நாய் கடிக்கு உள்ள மருந்தை போட மாட்டேன் யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். போடுவோம். போடுவோம்னா என்ன செஞ்சு எதனால போடுறீங்க? உள் மனசுல ஒத்துக்கிறீங்க, நான் நல்லா இருப்பதற்காக 100 மாட்டை கொள்றது தப்பு இல்லை. அதான் அர்த்தம். அந்த 100 மாட்டுல இருந்தா மருந்து எடுக்கிறேன். மாடுகளை கொண்டு உங்களுக்கு மருந்து தயாரிச்சு அது ஓகேயா? அப்ப நம்ம வாழ்க்கையில பாக்குறோம் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஈ விட்டமின் பத்தாது, கண் பார்வையெல்லாம் குறைவா இருக்கும். டாக்டர் என்ன செய்வான்? ஈ விட்டமினுக்கு மாத்திரை எழுதி கொடுப்பான். இந்த ஈ விட்டமினுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய மாத்திரை இருக்கு, அது என்ன? அது மாத்திரை
படைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நல்லா இறைச்சி சாப்பிடணும். இன்னும் டாக்டர்கள் சொல்றான், சில பலவீனமானவர்களுக்கு சில சக்திகள் வந்து மாமிசத்தில் தான் கிடைக்கிறது. மாமிசத்தில் கிடைக்கிறது சில சக்தி வேற எதுவும் கிடைக்காது. சில ஆளுகளுக்கு கொழுப்பு அதிகமாகி, அவங்களுக்கு பிரஷர் அதிகமாகி, அது மாதிரி வந்து உப்பு அதிகமாகி இப்படிலாம் இருக்குன்னு சொன்னா அவங்கள வேணா இறக்கி சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லுவாரு. பொதுவாக மாமிசத்தில் புரோட்டீன் கிடைக்கிற அளவுக்கு புரோட்டீன் வந்து வேற எதுவும் செய்யாது, கிடைக்காது. முட்டை சாப்பிடுறது, இறச்சி சாப்பிடுறது, மீன் சாப்பிடுறது எல்லாம் மனிதனுடைய பல தேவைகளுக்கு யூஸ் ஆகிறது. அந்த வகையில பார்த்தாலும் அது ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது நீங்க பாக்குறீங்க. இன்னொன்று நீங்க பார்க்கணும், நாம ஒரு கொள்கையை ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொன்னா அதை வந்து எல்லாரும் கடைப்பிடிச்சாங்கன்னு வச்சுக்கிறோங்க, அது என்ன ஏற்படுன்னு சிந்திச்சு பார்க்கணும். நம்ம எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறோம், இனிமே யாரும் மீன் சாப்பிட மாட்டோம், இனிமே யாரும் இறைச்சி சாப்பிட மாட்டோம், இனிமே யாரும் முட்டை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு உலகத்தில் உள்ள மக்கள் பூரா அல்ல தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் பூரா குறைஞ்சபட்ச கடைநல்லூரில் உள்ள மக்கள் பூரா முடிவு எடுத்தீங்கன்னு வைங்க. இப்ப கத்தரிக்காய் கிலோ 500 ரூபாய் எல்லாரும் மட்டும்தான். எதனால கத்தரிக்காய் 30 ரூபாய் 20 ரூபாய் கிடைக்குது? ஒருத்தர் மீன் வாங்குறான், ஒருத்தர் முட்டையை வாங்குறான், ஒருத்தர் கருவாட்டை வாங்குறான், ஒருத்தர் அதை வாங்குறான், ஒருத்தர் இதை வாங்குறதுனால அதை வாங்குறதும் குறைஞ்சு போயிடுறான். இதெல்லாம் யார் முடிவு முடிவெடுத்தீங்கன்னா உருளைக்கிழமை வாங்கலாம், பணக்காரனா உலகத்தில் வாங்க, ஏழையும் செத்து போயிடும். எல்லா உணவும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டுமானால் உணவுடைய வெரைட்டிஸ் அதிகமா இருக்கணும். வெரைட்டிஸ் கம்மியா இருந்தால் பணக்காரர்கள் மட்டும் 1000 ரூபாய்க்கு உருளைக்கிழமை வாங்கி சாப்பிடுவான். இல்லை ஒன்று சாப்பிடுவோம் வச்சுக்கோங்க, மீன் கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றா இல்லையா? மார்க்கெட்ல வரக்கூடிய ஒரு 50 கிலோ 500 கிலோ உருளைக்கிழமை ஊருக்கு வச்சுன்னா 50 ரூபாய் போதுமா? கடைப்பிடிக்கிற மக்களும் கட்டாது. யாரும் வசதி உள்ளவங்களும் அதிக ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏழை பாளைங்களுக்கு கிடைக்காது. அப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தாவரமும் கிடைக்காம போயிடும். அப்ப உலகத்துல எல்லாரும் சுபிச்சமா வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மாமிசத்தை விரும்பாதவங்களும் கஷ்டம் இல்லாம வாழணும் என்று சொன்னா மாமிசம் சாப்பிடலாம், சாப்பிடணும். அப்பதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. அது எக்ஸிமோக்கள் இருக்கு. நான் துருவ பிரதேசத்துல அவன் வந்து நீ மாமிசம் சாப்பிட செத்து போக மாட்டானா? துருவத்தில் என்ன உற்பத்தி ஆகும்? உருளைக்கிழங்கு கிடைக்குமா? பருப்பு கிடைக்குமா? அரிசியாச்சும் கிடைக்குமா? அந்த துருவத்தில் என்ன கிடைக்கும்? அப்படி பனி மூடி கிடக்கும் கடலுக்கு மேல. ஓட்ட போட்டு என்ன செய்வான்? கையை விட்டு மீன் பிடிப்பான், தூண்டியை போட்டு மீன் பிடிப்பான், அதை சூரியன்ல காய வச்சு தின்பான். இவனை போய்கிட்டு நீ வந்து கொல்லான் புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் கொண்டு திருக்குறளை வாய்ச்சா செத்து போக மாட்டான். அவன் போயிட்டு நீ புலான சாப்பிடாத, சாப்பிடாது எல்லாரும் வணங்குவாங்கன்னா அவன் ஆள் போய் சேர்ந்துருவானே, திண்டாதான் ஆள முடியும். அப்ப நடைமுறைக்கு வரல. உலகத்துல பல பகுதிகளில் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா மனுஷன் செத்து போயிடுறான். இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த மிருகங்களுக்கு உரியதை தொந்தரவு பண்றது, மிருகங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க பால் குடிக்கிறாங்களா இல்லையா? எல்லாரும் பாலை விட்டுக்கிறாங்களா இல்லையா? பால் என்ன சைவம்லாம் சைவம் இவங்களாம் சொல்லிக்கிறாங்களா? சைவமா அசைவமாது? அது விஞ்ஞானப்படி என்ன மாட்டுடைய ரொக்கம் தானது? விஞ்ஞானப்படி என்னது? மாட்டுடைய ரொக்கம் தானே சேஞ்ச் ஆகி வந்து பாலா வருது. ஒரு உயிரினத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய இறைச்சி வந்து அது வந்து நான்வெஜ்னு சொல்லுவீர்களே, ஆனால் பால் என்ன? அது நான்வெஜ் தான், அது வெஜிடேரியன் கிடையாது. சொரக்காயிலிருந்து பால் எடுத்தா நீங்க சோயா பீன்ஸ்ல இருந்து பால் எடுத்து குடிச்சிட்டு போங்க. அது வந்து நீங்க சொல்றபடி அந்த வெஜிடேரியன் பாலா எடுத்துக்கொள்ளலாம். நீங்க மாட்டுல இருந்து வரக்கூடிய பால் வெஜிடேரியன் இறைச்சி திங்க கூட பாலை குடிக்கலாம்னு என்ன அர்த்தம்? இது எப்படி? இந்த பாலை மிருகம் தானுங்க, மிருகத்தினுடைய ஒரு பங்கு தானுங்க. இது எல்லாரும் பால் குடிக்கிற மாதிரி பெத்த தாய் தண்ணி குடிக்கும் போது நீங்க நான்வெஜ் ஆகிடுறீங்க. குழந்தை பிறந்து பெத்த தாய் பண்ணி பால் குடிக்கிறீங்களோ அப்பவே நீங்க ஒரு நான் வெஜிடேரியனா தான் உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. பால் வந்து வெஜிடேரியன் கிடையாது. ஒரு உயிருள்ள ஜீவனுடைய அதுல இருந்து வரக்கூடிய ஒரு அங்கம், ஒரு காற்று, ஒரு பகுதி, அதைத்தான் நம்ம உணவாக உட்கொள்கிறோம். அப்ப வெஜிடேரியனுங்கிறது இயற்கைக்கு எதிரானது தெரியலையா? அதையும் நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். உயிரினத்தை கொள்றதுதான் அது ஒரு டாபிக்கே கிடையாது. இன்னொன்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா மனிதனை எடுத்துக்கிட்டு பாருங்களேன், ரெண்டையும் ஜீரணிக்கக்கூடியவங்களை கடவுள் நம்ம படைச்சிருக்கிறார். அப்படி இல்லைன்னா நினைச்சிருப்பாரு, நீ அது சோறு இருந்தா தான் உனக்கு செமிக்கும், இறைச்சி இருந்தா செமிக்காதுன்னு ஆக்கிருக்காங்க. இறைச்சி தின்னாலும் ஜீரணமாகுது, மீனை தின்னாலும் ஜீரணமாகுது, முட்டையை தின்னாலும் ஜீரணமாகுது, பருப்பு தின்னாலும் ஜீரணமாகுது. புலி வந்து புல்லை திங்காதுமாங்க, புலி பசித்தாலும் புல்லை திங்காதுமாங்க. ஆடு பசித்தாலும் இறைச்சி திங்குமா? திண்டாலும் ஜீரணமாகாது. ஒரு ஆட்டுக்கு இறைச்சி ஜீரணமாகாது, புலிக்கு வந்து புல்லு ஜீரணமாகாது. எனக்கு ரெண்டும் ஜீரணமாகுது. அப்படி என்னை மட்டும் நல்லா படைச்சிருக்கான, இறைவன் படைச்சிருக்கான, கடவுள் படைச்சிருக்கான, என்னைன்னா மனுஷன. அப்ப நம்ம இயற்கையை பார்க்கணும். அப்ப கடவுள் வந்து எல்லா உணவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நம்மளை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இது வந்து நம்ம உயிரையும் அறுக்கிறீங்க கேட்கிறாரு. உயிரை அறுத்து ஏழைகளுக்கு கொடுக்குறோம். பிறந்த அன்னைக்கு கேள்வியே தான், குர்பானிக்கும் யாருக்கு அறுக்கிறீங்க கேட்கிறாரு. பிறந்தாங்க பண்டிகை, நாங்க சந்தோஷம்
சந்தோஷம் வந்து சுவையான உணவுல தான் முக்கிய சந்தோஷம் இருக்கு. ட்ரெஸ்ல ரெண்டாவது தான். நல்லா நாக்கு குடிச்சா சாப்பிடுறது ஒரு நாளைக்காவது. அப்ப ஏழைப்பாளைகள் இறச்சி வாங்க வசதி இருக்காது. நாங்க ஒவ்வொருத்தரும் ஆளை அறுக்கணும் செய்யறோம். எங்களுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கொண்டு எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த இறச்சியை நாங்க பங்கீடு செஞ்சோம்னு சொன்னா அன்றைய தினம் எல்லாரும் மகிழ்ச்சியா செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. அந்த ஒரு நாளைக்காவது எல்லாரும் ஒரு தரமான நல்ல புரோட்டீன் உள்ள உணவை சாப்பிடட்டுமே அப்படிங்கிறதுக்காக சாப்பிடணுமே தவிர உயிரை கொடுறதும் நோக்கம் கிடையாது. உயிர் வதை இன்னும் சொல்ல போனா இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் உயிர் அறுக்கிறோமே அது வதையே கிடையாது. இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம். எப்படி நீங்க வந்து ஒரு மாட்டுல வண்டியில கூட்டி இருக்கிறீங்களே அது வதை. ஏன் கழுத்தை பார்த்தாலே சொல்லணும் அது எவ்வளவு ரோடு தாங்கணும். அந்த அளவுக்கு ரோடு வச்சா கழுத்து கருப்பா போகுமா, காட்சி போகுமா, புண்ணா போகுமா? அப்ப அந்த ஒரு மிருகம் வந்து இன்னொரு அரிசியை ஏற்றிக்கிட்டு ஒரு மண்ணில விட்டு இழுத்துட்டு போக சொல்றான். இந்த திண்ணில கொண்டு தாங்கி கொண்டு இழுக்குது. அது எவ்வளவு பெரிய கஷ்டம் அதுக்கு. அது வதை. அந்த வதை உணர்வது அதுக்கு சொல்ல வாயில்லை. வாயில்லாதவனா இருக்கிறதுனால ஏன்டா அந்த மாதிரி அநியாயம் பண்றீங்கன்னு கேட்க மாட்டேங்குது. அதுக்கு எவ்வளவு ரோடு ஏற்றணுமோ அவ்வளவுதான் அவருக்கு ஏற்றுறானா. கார்த்திக் சேர்த்து குத்தினா நம்ம குத்தலாமா? வயல்ல இருக்க 7 ஏக்கர் 32 நாளைக்கு ஊரான எவ்வளவு அந்த கலப்பை வச்சு இருக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த வேலையை அது மாடு செய்யுத அப்படிலாம் பார்க்கும்போது இதுதான் வதை என்பது. அடுத்த வதையா அடுத்தது வதை இல்லை. அது அடுத்தவன அந்த வழியை உணரலாம், செக் பண்ணி பார்க்கலாம். மேலை நாடுகள்ல வந்து இது சோதனை செய்து பார்க்கலாம். ஒரு மிருகத்தை தண்ணியில அமுக்கி கொள்றான், இன்னொரு மிருகத்தை கழுத்து நெரிச்சு கொள்றான், இன்னொரு மிருகத்தை கதவுல வச்சு கொள்றான், எனக்கு சாக்கு கொடுத்து கொள்றான், இன்னொரு மிருகத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அந்த நரம்பு அறுத்து கொள்றான். எல்லா மிருகத்தினுடைய மூளையிலையும் ஒரு நரம்புகளை வச்சு அதுக்கு ஒரு மானிட்டர் வச்சு இது சாகும் போது வழியை உணர்வா அப்படின்னு செக் பண்றான். இஸ்லாம் சொல்றபடி அறுக்குறாங்கல்ல மானிட்டர் அப்படி நிற்குது. கழுத்தை நெரிக்கிறான மானிட்டர் துடிக்குது. தண்ணிக்குள்ள அமுக்குறான மானிட்டர் துடிக்குது. அது வேதனை மூளை. அத்தனை உடனே கொஞ்சம் கனெக்ஷன் தானாங்க. இப்ப மைக்கில் வந்துட்டு இருக்குது, நான் பேசுறேன் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு கட்டிங் பிளேட வச்சு ஒரு வெட்டு வெட்டுவீங்க, அவ்வளவுதான். என் சட்டம் உங்களுக்கு வராது. அந்த மாதிரி அறுத்துட்டோம்னு என்ன ஆகுதுன்னா இந்த வலிக்கு வந்து மெசேஜ் இங்க போறதுக்குள்ள கதை முடிஞ்சு போயிடும். வலியே தெரியாது. துடிக்கிறதுனா ரத்தம் ஓடுறதுனால துடிக்குது. இங்க துடிக்கிற ரத்தம் சீல் வாயிறதுனால இந்த சீல் கை வேலை போகிறதே தவிர அது வலியை உணர்ந்து துடிக்கிறது சொல்லி அறிவியல் பூர்வமாக நிரூபித்தும் இருக்கிறார்கள். அதுதான் இஸ்லாமிய செய்தியை வேதனை இல்லாத முறையில் அற்புதமாக சாப்பிட்டுக்கிறோம் இப்படின்னு விளங்கி கொள்ளணும். அதனால உயிர் வதை என்பது வந்து அது கூடாது, சாத்தியமற்ற ஒன்று. உயிர் வதை என்னங்கிறது ஒழுங்கா விளங்காதனால அந்த கேள்வி வருது. இஸ்லாமிய அர்த்தத்தோடு செய்கிறது. இன்னும் சொல்ல எல்லா மதத்துக்காரும் வரைக்கும் சாப்பிட்ற ஆளுகளை தான் இருக்கிறாங்க. முஸ்லீம்களும் சாப்பிடலையே, எல்லாரும் 95% சாப்பிடத்தானே செய்யறோம். அந்த 95% மக்கள் சார்பாக அந்த விடை இஸ்லாமுக்கு மட்டும் உள்ள விடை இல்லை. அதாவது ஒரு தாயின் கருவில் ஒரு குழந்தை பிறக்கும் போது குழந்தையாக பிறக்கின்றது. நீங்கள் அதன் பிறகு அதை சிந்தனை பண்ணினால்தான் முஸ்லீம்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் அது முஸ்லீமாக பிறக்கின்றதா தாயின் இந்த கேள்வி பதில். சாதாரண மனிதன் முஸ்லீமாக பிறக்க வேண்டும் என்றால் ஒரு மாதிரி தாய் கருவில் இருந்தே அது சிந்தனை பண்ணி பிறக்க வேண்டும் என்று ஒரு விவரம். சிந்தனை பண்ணாவிட்டால் முஸ்லீம் இல்லை என்று சொல்லிவிடுவீர்கள். அது எப்படி அந்த விளக்கத்தை எனக்கு சொல்லு எல்லா மக்களுக்கும் தெரியும் சொல்லுவார்கள். அதாவது குழந்தைகள் பிறக்கும் பொழுது எந்த குழந்தைக்காவது சுண்ணத்து பண்ணி பிறக்குதா? இல்ல. சுண்ணத்து பண்ணாமத்தான் குழந்தைதான் பிறக்குது. அப்ப இயற்கையாக சுண்ணத்து பண்ணாம இருக்கும் பொழுது நீங்க ஏன் சுண்ணத்து பண்ணி அதை எடுக்கிறீங்க? ஆண் குழந்தையாக இருந்தால் அவங்களுடைய அந்த ஆண் இருக்கு இல்லையா, அதனுடைய முன்னித்தோலை நீங்க வெட்டுறீங்களா? அது இயற்கைக்கு மாற்றமா இருக்கு. அது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னு கேட்டா இன்றைக்கு நவீன உலகத்திலேயே இதுக்கு வந்து விட கண்டுபிடிச்சிட்டாங்க. இஸ்லாம் அன்னைக்கு சொல்லும் பொழுது இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் வரல. அந்த காலத்தில் இந்த கேள்விகள் வந்தா ஓகே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஆணை பொறுத்த வரைக்கும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உறுப்புகளிலிருந்து சிறுநீர்